Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம ஆரி கிளாஸோட நெக்ஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச் தான். லாஸ்ட்டு ரெண்டு கிளாஸஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு, தாம்பூர் ஸ்டிச். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சுமே அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டண்டான ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச்சை நான் இந்த ஹலோ கிட்டியோட ட்ரெஸ்ஸு, கை, கால் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணியிருக்கிறேன். சாதாரணமாக பார்த்தா தாம்பூர் ஸ்டிச்சில் எப்படி அவுட்புட் வந்துச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இப்போது இதுக்கான ஷேப் நான் ஒரு மேங்கோ டிசைன் போட்டிருக்கேன். மேங்கோ டிசைன் போட்டு அதில் தான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மேங்கோ டிசைனில் தான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஹாஃபாக நான் செப்பரேட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷேப்பை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பை இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு பண்ணலாம். ஏற்கனவே பார்த்த தாம்பூர் ஸ்டிச் மாதிரி தான், சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெளிவாக புரியும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஒரு பேக் செயின் போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு லாக் செயின் போடுறோம். குட்டியாக ஒரு லாக் செயின் போடுறோம். லாக் செயின் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா லாங் செயின் போடுவோம். நம்ம தாம்பூரில் எல்லாமே குட்டி குட்டி செயின் மட்டும்தான் போட்டுகிட்டே இருந்தோம். இது ஃபஸ்ட் ஒரு லாக்கு அப்புறம் ஒரு லாங் செயின் போடுறோம். கிட்டத்தட்ட குட்டி செயினாக ஒரு 3 செயின் அளவுக்கு போடுறோம். அதுக்கப்புறமா அடுத்ததும் அதே மாதிரி லாங் செயின், அடுத்ததும் ஒரு லாங் செயின். உங்களோட டிசைன் முடிகிற இடம் வரைக்கும் அந்த லாங் செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லாக் செயின் போடணும். அந்த லாக் ரொம்ப குட்டியாக மைன்யூட்டாக போடுங்க. டிசைன் முடிகிற இடம் வரைக்கும் ஒரு லாங் செயின் போட்டதுக்கப்புறம் ஒரு லாக் போடுங்க. இந்த ஸ்டிச் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் லாக் போடுவோம். ரிமைனிங் எல்லாமே லாங் செயின் போடுவோம். இப்போது நெக்ஸ்ட் லைன் நம்ம போகும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சு, ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச் போட்டிருக்கோம். 3 ஸ்டிச்சோட சென்டர் வரைக்கும் லாங் செயின் போடுறோம். லாங் செயின் மிடில் போர்ஷன் வரைக்கும் லாங்கு போடுறோம். ஏற்கனவே 3 டைம்ஸ் மேலேருந்து கீழே வரும்போது 3 டைம்ஸ் லாங் செயின் போட்டிருப்போம். கீழேருந்து மேலே போகும்போது மிடில் போடுறதுனால 4 டைம்ஸ் லாங் செயின் வரும். அதுக்கப்புறம் ஒரு லாக் போட்டு நம்ம அந்த லைனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். மறுபடியும் மேலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு 3 டைம்ஸ் போட்டோம் இல்லையா, அதே இடத்துல அது வரைக்கும் லாங் செயின் போடுறோம். 3 டைம்ஸ் லாங் செயின் வருது. முடியும் போது ஒரு லாக் செயின். கீழேருந்து நம்ம மேலே போகும்போது இப்போ லாஸ்ட்டாக போட்ட லாங் செயினோட சென்டர் வரைக்கும் லாங் செயின் போட்டு ஃபைனலாக லாக் போடணும். கீழேருந்து போகும்போது 4 நேரம் நம்ம பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 லாங் செயின் வரும். சைட்லேயும் கீழேயும் மேலேயும் லாக் செயின் வரும். இந்த எண்ணிக்கை என்னோட டிசைனுக்கு நான் 4 முறை போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட டிசைனை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். இப்போ மேலேருந்து கீழே வர்றோம். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி லாங் செயின் போடணும். கீழே கொண்டு போய் லாக் போடுறோம். கீழேருந்து மேலே வரும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு போட்டதோட மிடில் பாயிண்ட்லேருந்து நம்ம லாங் செயின் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த ஸ்டிச்சை போட்டால் ரொம்பவே நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இதோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம தாம்பூர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். எல்லாமே குட்டி குட்டி செயினாக போடுறதுனால இந்த ஸ்டிச்சில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டிச் நம்ம லாங் தான் போடுறோம். எண்டிங்லேயும் மட்டும்தான் லாக் போடுறோம். ஸோ ஈஸியாக ஒரு டிசைனை ஃபினிஷ் பண்ண முடியும். தாம்பூர் ஸ்டிச்சில் கிடைக்கிற அதே லுக்கு, அதே ஃபினிஷிங் இதுலேயும் கிடைக்கும். நீங்கள் சீக்கிரமாக ஒரு டிசைனை கம்ப்ளீட் பண்ணணுன்னா இந்த ஸ்டிச்சை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது அளவு கம்மியாயிடுச்சு. ஸோ நான் 3 லாங் செயின் மேலேருந்து போடுறத 2 லாங் செயின் ஆக்கிட்டேன். மேலேருந்து வரும்போது 2 லாங் செயின் தான். கீழேருந்து போகும்போது 3 லாங் செயின் போடுறேன். உங்களோட டிசைனை பொறுத்து தான் இது வேரி ஆகும். இப்போது நெக்ஸ்ட்டு ஹாஃப் நம்ம போடலாம்.
நெக்ஸ்ட்டு ஹாஃப் போடும்போது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு மிட் பாயிண்ட் வரைக்கும் லாங் செயின் போட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் லாக் செயின் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்சைட் நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கலாம், அல்லது ஃபில்லிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ ஃபைனலாக நம்ம லாங் செயின் லாக் செயின் போட்டு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக செயின் ஸ்டிச்சு நீங்கள் கொடுத்துடலாம், அல்லது நாட் போட்டுட்டு கூட கொடுக்கலாம். ஷார்ப் எட்ஜை கண்டிப்பாக நல்லா ஷார்ப் பண்ணி காட்டுங்க, அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு டிசைன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். நான் 2 ஸ்டிச்சுமே தாம்பூரம் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் 2க்கும் சேர்த்து ஒரே டிசைன் தான் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால நீங்களும் அப்படி ட்ரை பண்ண வேண்டாம். தனித்தனியாக ஒவ்வொரு டிசைன் ட்ரை பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் ஒரு குட்டி வீடியோவாக ரெடி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவும் சென்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு டிசைனை எடுத்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி சூப்பராக டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.